யாத்திராகமம் 8 முதல் 10 வரைக்கு நாம் செல்லும்போது பார்வோனுக்கும் ஜீவனுள்ள கடவுளுக்கும் இடையிலான போர் எச்சரிக்கை காட்சிகளிலிருந்து முழு மோதலுக்கு நகர்கிறது. யாத்திராகமம் 5:7 முதல் அடையாளம், தடிக்கு பாம்பு மற்றும் முதல் பிளே, நைல் முதல் இரத்தம் ஆகியவற்றைக் கண்டோம். பார்வோனின் இருதயம் கடினமாக இருந்தது. அவர் தனது நதி இரத்தமாக மாறுவதைப் பார்த்தார். இன்னும் மாறாமல் வீட்டிற்குச் சென்றார். இப்போது கடவுள் தொடர்ந்து செல்கிறார். பார்வோன் ஒரு மென்மையான தட்டலை கேட்கவில்லை என்றால் அவர் ஒரு துடிக்கும் சுத்தியலை கேட்கப் போகிறார். யாத்திராகமம் 8 நாம் தவளைகள், பேன்கள் அல்லது பேன்கள் மற்றும் ஈக்களை பெறுகிறோம். நீங்கள் அதை படம்பிடும் வரை இது கிட்டத்தட்ட வேடிக்கையாக தெரிகிறது. படுக்கைகள் மற்றும் அடுப்புகளில் உள்ள தவளைகள், தூசியில் இருந்து பூச்சிகளை கடிக்கும், வீடுகளை நிரப்பும் ஈக்களின் திரள்கள். தேவன் எகிப்துக்கும் கோசேனில் உள்ள அவருடைய ஜனங்களுக்கும் இடையில் ஒரு தெளிவான வேறுபாட்டை உருவாக்கத் தொடங்குகிறார். பார்வோன் முன்னும் பின்னுமாக ஆடுகிறார். எனக்காக ஜெபிக்கவும், நான் உன்னை விட்டுவிடுவேன். பின்னர் அழுத்தம் நீக்கப்பட்டவுடன் மீண்டும் கடின இதயம். யாத்திராகமம் 9 விஷயங்கள் மிகவும் தீவிரமாகின்றன. கால்நடைகளுக்கு ஒரு கொடிய நோய், மக்கள் மற்றும் விலங்குகள் மீது வலிமிகுந்த கொதிப்புகள், மற்றும் எகிப்து இதுவரை பார்த்ததைப் போலல்லாமல் ஒரு ஆலங்கட்டி மழை. தேவன் தெளிவான எச்சரிக்கைகளை அனுப்புகிறார். எகிப்தியர்கள் அவருடைய வார்த்தைக்கு பயந்தால் தங்கள் மிருகங்களையும் வேலைக்காரர்களையும் உள்ளே கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறார். சிலர் கேட்கிறார்கள் மற்றும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் தோள்களை குலுக்கி வயல்களில் உள்ள அனைத்தையும் இழக்கிறார்கள். பார்வோன், நான் பாவம் செய்தேன் என்று கூட சொல்கிறான். ஆனால் அவனுடைய மனந்திரும்புதலும் ஒரு இடிமுழக்கத்திற்கு மேல் நீடிக்காது. யாத்திராகமம் 10 கடவுள் வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார். அது நிலத்தை வெறுமையாக அகற்றுகிறது மற்றும் அடர்த்தியான மக்கள் நகர முடியாத இருள். பார்வோன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிக்கிறார். ஆண்கள் மட்டுமே செல்ல முடியும். பின்னர் நீங்கள் செல்லலாம், ஆனால் உங்கள் மந்தைகளை விட்டுவிடலாம். மோசே அரை சுதந்திரத்தை மறைக்கிறார். அதிகாரம் 10 முடிவில் பார்வோன் வெடித்து மோசேயிடம் மீண்டும் ஒருபோதும் தோன்ற வேண்டாம் என்று கூறுகிறார். அடுத்த அத்தியாயங்களில் இறுதி அடிக்கு களம் அமைக்கப்பட்டுள்ளது. நம்மை பொறுத்தவரை யாத்திராகமம் 8 முதல் 10 வரை கடவுள் போய் கடவுள்களை அன்புடன் ஆனால் உறுதியாக கிழிக்கும் போது அது எப்படி இருக்கும்? தேசங்களில் மட்டுமல்ல, நம் சொந்த இருதயங்களிலும். அவர் ஆறுதல், கட்டுப்பாடு, பயிர்கள், ஒளியைத் தொடுகிறார். ஒவ்வொரு வாதையும் ஒரு பிரசங்கம். எனக்கு பதிலாக இதை நீங்கள் நம்பினீர்கள். நான் என் கையை அகற்றும்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். எல்லாவற்றிற்கும் கீழ் கேள்வி எளிமையானது. நீங்கள் சாய்ந்திருப்பதை கடவுள் அசைக்கத் தொடங்கும்போது நீங்கள் எவ்வாறு பதிலளிப்பீர்கள்? கடவுள் பார்வோனுக்கு மற்றொரு வாய்ப்பை வழங்குகிறார். என் ஜனங்கள் என்னை சேவிக்கும்படி அவர்கள் என்னை போகச் செய்யுங்கள் என்று ஒரு எளிய கட்டளையுடன் அவர் மோசேக்கு அனுப்புகிறார். பார்வோன் மறுத்தால் அவர் தேசத்தை தவளைகளால் அடிப்பேன் என்று கடவுள் கூறுகிறார். ஒரு சிலர் மட்டுமல்ல, நதித்திரள், வீடுகள், படுக்கையறைகள், படுக்கைகள், அடுப்புகள், பிசைந்து தொட்டிகளில் தவளைகள். நீங்கள் கற்பனை செய்யும் வரை இது கிட்டத்தட்ட நகைச்சுவையாக இருக்கிறது. சுத்தமான இடம், நிலையான சத்தம், சேறு, பாழடைந்த உணவு, தூக்கம் இல்லை. எகிப்தின் ஆறுதல் ஆக்கிரமிக்கப்படுகிறது. பார்வோன் மறுக்கிறார். அதனால் மோசே தன் கையை நீட்டினார். தவளைகள் வந்து தேசத்தை மூடின. மந்திரவாதிகள் அதை நகலெடுக்க நிர்வகிக்கிறார்கள். இது நேர்மையாக விஷயங்களை மோசமாக்குகிறது. அவர்களால் தவளைகளை அகற்ற முடியாது. அவர்கள் இன்னும் அதிகமாக மட்டுமே சேர்க்க முடியும். கடைசியில் பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைக்கிறான். அவர் உண்மையில் ஜெபம் கேட்கிறார். கர்த்தரை மன்றாடுங்கள். அவர் தவளைகளை எடுத்துக்கொள்வார். பின்னர் மோசே சுவாரஸ்யமான ஒன்றைச் செய்கிறார். பார்வோன் நேரத்தை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கிறார். என்னை மகிமைப்படுத்துங்கள். நான் எப்பொழுது உமக்காக மன்றாடுவேன்? அதற்கு பார்வோன், நாளை என்றான். அவர் கூறியிருக்கலாம், இன்று, இப்போதே. ஆனால் அவர் நாளை என்று கூறுகிறார். மோசே ஜெபிக்கிறார். தவளைகள் இறந்து விடுகின்றன. அவை குவியல்களாக கூடி அது முழு தேசத்தையும் துர்நாற்றம் வீசுகிறது. நிம்மதி கிடைத்தவுடனேயே பார்வோன் தன் இருதயத்தை மறுபடியும் கடினப்படுத்துகிறான். கோட்பாட்டளவில்
இது சில பெரிய விஷயங்களை காட்டுகிறது. முதலாவதாக, எகிப்தின் கடவுள்களும் மந்திரவாதிகளும் உண்மையில் எவ்வளவு சக்தியற்றவர்கள் என்பதை கடவுள் அம்பலப்படுத்துகிறார். அவர்கள் பின்பற்ற முடியும், ஆனால் அவர்களால் குணப்படுத்த முடியாது. கர்த்தர் மாத்திரமே தவளைகளை அழைத்துச் செல்ல முடியும். இரண்டாவதாக, பார்வோனின் நாளே என்பது மனித இருதயத்தின் படம். அவர் பரிதாபகரமானவர், ஆனால் அவர் இன்று முழுமையாக சரணடைவதை விட ஒரு இரவு தவளைகளுடன் தூங்க விரும்புகிறார். மூன்றாவதாக, நிவாரணம் பெறுவது பற்றி மட்டுமே இருக்கும்போது, உண்மையிலேயே கடவுளுக்கு தலைவணங்காமல் இருக்கும்போது மனந்திரும்புதல் எவ்வளவு ஆழமற்றதாக இருக்கும் என்பதை இது காட்டுகிறது. எங்களைப் பொறுத்தவரை தவளை கதை சங்கடமாக நெருக்கமாக உள்ளது. எத்தனை முறை நாம் சொன்னோம், நான் நாளை அந்த பாவத்தை சமாளிப்பேன், நாளை பிரார்த்தனை செய்வேன், நிலைமை அமைதியா நானும் கீழ்ப்படிவேன். நம் வாழ்வில் ஆன்மீக தவளைகளை நாம் பொறுத்துக் கொள்கிறோம். பழக்க வழக்கங்கள், அணுகுமுறைகள், தவறு என்று நமக்கு தெரிந்த குப்பைகள். இன்னும் ஒரு இரவு. கடவுளுடைய அழைப்பு இன்று ஏன் இல்லை? ஆவியானவர் எதையாவது விரலில் வைக்கும்போது கீழ்ப்படுதலை தாமதப்படுத்துவது இல்லை என்று சொல்லும் ஒரு கண்ணியமான வழியாகும். நல்ல செய்தி, தவளைகளை அகற்றிய அதே கடவுள் நம்மில் உள்ள குழப்பத்தை அகற்ற முடியும். நாம் நாளை என்று சொல்வதை நிறுத்திவிட்டு இறுதியாக இப்போது என்று சொன்னால். இந்த முறை பார்வோனுக்கு எச்சரிக்கை செய்யாமல் ஆரோன் தன் கோலால் பூமியின் தூசியை அடிக்கும்படி கடவுள் மோசேயிடம் சொல்கிறார். அவர் அவ்வாறு செய்யும்போது தூசி மக்கள் மற்றும் மிருகங்கள் மீது பேன்களாக அல்லது பேன்களாக மாறுகிறது. எல்லா இடங்களிலும் சிறிய கடிக்கும் பூச்சிகளை கற்பனை செய்து பாருங்கள். வசதியாக இருக்க வழி இல்லை. தோல் ஊர்ந்து செல்கிறது. நிலையான எரிச்சல். தரை அவர்களுக்கு எதிராக திரும்பியது போல இருக்கிறது. மந்திரவாதிகள் மீண்டும் முன்னேறி அற்புதத்தை மீண்டும் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அவர்களின் சக்தி மோசேயுடன் பொருந்துகிறது என்பதை நிரூபிக்க இது அவர்களின் தருணம். ஆனால் இந்த முறை அவர்களால் முடியாது. ஒரே தெளிவாக கூறுகிறது, அவர்களால் முடியாது. அடையாளம் அவர்களின் எல்லைக்கு அப்பாற்பட்டது. அவர்கள் ஃபிரௌனிடம் திரும்பி இது அல்லாவின் விரல் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். எகிப்தின் ஆன்மீக சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பணியைக் கொண்ட மனிதர்களிடமிருந்து இது ஒரு பெரிய ஒப்புதலாகும். இது புத்திசாலித்தனமான தந்திரங்கள் அல்லது இயற்கை நிகழ்வுகள் மட்டுமல்ல என்பதை அவர்கள் காணலாம். கடவுளின் கை அதில் உள்ளது. ஆயினும் அவருடைய சொந்த மந்திரவாதிகள் சாட்சியமளித்தாலும் பார்வோனின் இருதயம் கடினமாக இருக்கிறது. கடவுள் சொன்னபடியே அவர் கேட்க மறுக்கிறார். கோட்பாட்டு ரீதியாக இந்த பத்தி ஒரு முக்கிய திருப்புமுனையாகும். கள்ள ஆவிக்குரிய வல்லமைக்கு வரம்புகள் இருப்பதை நாம் காண்கிறோம். எதிரி சில விஷயங்களை பின்பற்ற முடியும், ஆனால் கடவுள் செய்யும் எல்லாவற்றையும் அவனால் செய்ய முடியாது. இருளில் உள்ள நிபுணர்கள் கூட அதுதான் கடவுள் என்று சொல்ல வேண்டிய ஒரு புள்ளி வருகிறது. அதே சமயத்தில் கடவுளுடைய கரத்தை அங்கீகரிப்பது அதற்கு கீழ்ப்படிவதற்கு சமமானதல்ல என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். பார்வோன் கடவுளின் விரல் என்ற வார்த்தைகளை கேட்டு இன்னும் உள்ளுக்குள் தோள்களை குலுக்குகிறான். சரணாகதி இல்லாத விழிப்புணர்வு இதயத்தை கடினமாக்குகிறது. எங்களைப் பொறுத்தவரை இது இரண்டு ஆபத்துகளை பேசுகிறது. அது எங்கிருந்து வருகிறது என்று கேட்காமல் ஆன்மீக தோற்றமளிக்கும் எந்த சக்தியையும் ஒருவர் மிகவும் ஈர்க்கிறார். மற்றொன்று கடவுளை வேலை செய்வதைப் பார்ப்பது, ஒரு குணப்படுத்துதல், மாற்றப்பட்ட வாழ்க்கையில் ஜபத்திற்கு தெளிவான பதில் மற்றும் சுவாரஸ்யமானது என்று சொல்வது. ஆனால் அது நம்மை மாற்றவிடவில்லை. நாம் பார்வோனைப் போல இருக்க முடியும், கடவுளின் அத்தாட்சிகளைச் சேகரிக்கலாம், ஆனால் ஒருபோதும் முழங்காலிடுவதில்லை. கடவுளின் விரலின் ஒவ்வொரு பார்வையையும் ஒரு அழைப்பாக கருதுவதே சவாலாக உள்ளது, அற்பமானது அல்ல. அவர் நகர்வதைக் காணும்போது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வார்டு, உங்கள் குடும்பம் அதைப் பற்றி மட்டும் கருத்து தெரிவிக்க வேண்டாம். ஆண்டவரே, பதிலுக்கு என்ன செய்ய என்னை அழைக்கிறீர் என்று கேளுங்கள். மந்திரவாதிகள் பார்வோனுக்கு சரியான நோயறிதலை கொடுத்தனர், அவர் மருந்தை மறுத்துவிட்டார். தேவன் மோசேயை மீண்டும் பார்வோனிடம் அனுப்புகிறார். இந்த முறை காலையில் அவர் தண்ணீருக்குச் செல்லும்போது, என் ஜனங்கள் என்னை சேவிக்கும்படி அவர்கள் போகவிடு என்ற செய்தி ஒன்றே.
பார்வோன் மறுத்தால் தேவன் அவன் மீதும் அவனுடைய ஊழியக்காரர்கள் மீதும் அவனுடைய மக்கள் மீதும் ஈக்களின் கூட்டத்தை அனுப்புவார் என்று மோசே எச்சரிக்கிறார். ஆனால் கடவுள் புதிதாக ஒரு விஷயத்தைச் சேர்க்கிறார். அந்நாளில் கோசேன் தேசத்தை அறுப்பேன். ஈக்களின் திரள்கள் அங்கே இருக்காது. பூமியின் நடுவில் ஆண்டவர் நானே என்பதை நீ அறிந்து கொள்வாய். இந்த பிளேக் ஒரு கூர்மையான கோட்டை வரையும். எகிப்து பாதிக்கப்படுகிறது, கடவுளின் மக்கள் இல்லை. பார்வோன் மறுக்கிறார். மேலும் வீடுகள், நிலம், எல்லா இடங்களிலும் ஈக்களின் கூட்டங்களால் தேசம் கெட்டுப் போகிறது. இது துன்பம். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, போய் தேசத்திலே உன் தேவனுக்கு பலியிடுங்கள் என்று தன் முதல் சமரசத்தை முயற்சி செய்கிறான். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நீங்கள் வணங்கலாம், ஆனால் எகிப்தை விட்டு வெளியேற வேண்டாம். என் அமைப்பில் இருங்கள். மோசே இல்லை என்று கூறுகிறார். அவர்களின் தியாகங்கள் எகிப்தியர்களை புண்படுத்தும். தேவன் கட்டளையிட்ட 3 நாள் பயணம் அவர்கள் செல்ல வேண்டும். பார்வோன் அரை மனதுடன் மனந்திரும்புகிறான். நான் உன்னை போக விடுவேன். நீங்கள் வெகு தூரம் செல்ல மாட்டீர்கள், எனக்காக மன்றாடுங்கள். மோசே ஜெபம் செய்கிறார். ஈக்கள் அங்கிருந்து போகின்றன. மறுபடியும் அழுத்தம் நீங்கியதும் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவற்றை விடவில்லை. கோட்பாட்டளவில் இந்த பகுதி 3 பெரிய உண்மைகளை காட்டுகிறது. முதலாவதாக, தேவன் தனக்கு சொந்தமானவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையில் வேறுபாடு காட்ட முடியும். அவர்கள் அருகருகே வாழும்போது கூட அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் துன்பப்பட மாட்டார்கள் என்று அர்த்தமல்ல, ஆனால் அவருடைய கை அவர்களைச் சுற்றி எல்லைகளை அமைக்க முடியும் என்று அர்த்தம். இரண்டாவதாக, பார்வோனின் சலுகைகள் உலகம் எவ்வாறு மதத்தை நிர்வகிக்க முயற்சிக்கிறது என்பதைக் காட்டுகின்றன. நிச்சயமாக, உங்கள் கடவுளை வணங்குங்கள், ஆனால் நீங்கள் வாழும் இடம், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் அல்லது உண்மையில் யார் பொறுப்பில் இருக்கிறீர்கள் என்பதை மாற்ற வேண்டாம். மூன்றாவதாக, இதயம் மாறாவிட்டால் நெருக்கடியுருவாக்கப்பட்ட வாக்குறுதிகள் சிறிதளவு அர்த்தம் என்பதை நாம் மீண்டும் காண்கிறோம். எங்களைப் பொறுத்தவரை தேசத்தில் தியாகம் சலுகை இப்படி ஒலிக்கிறது. மேலே சென்று ஒரு கிறிஸ்தவராக இருங்கள், அந்த தீவிரமானவர்களில் ஒருவராக மாறாதீர்கள். தேவாலயத்திற்குச் செல்லுங்கள், நிச்சயமாக, ஆனால் அது உங்கள் வேலை, உங்கள் உறவுகள், உங்கள் பொழுதுபோக்கு, உங்கள் பணத்தை பாதிக்க வேண்டாம். எகிப்துக்கு நெருக்கமாக இருங்கள். மோசேயின் பதில் நம்முடையதாக மாற வேண்டும். கடவுள் சொன்னதைக் கொண்டு நாம் செல்ல வேண்டும். எகிப்திய வாழ்க்கையின் மேல் தெளிக்கப்பட்ட மதத்தை கர்த்தர் கேட்கவில்லை. அவர் எங்களை அழைக்கிறார், சில நேரங்களில் உடல் ரீதியாக, எப்போதும் ஆன்மீக ரீதியாக. ஆறுதல் என்னவென்றால், கோஷனைப் போலவே நியாயத்தீர்ப்பின் நடுவில் நம்மை எவ்வாறு வைத்திருப்பது என்று அவருக்குத் தெரியும். அரைக்குறை கீழ்ப்படுதலின் தூண்டலை எடுத்துக்கொள்வது சவாலாக இல்லை, அது இப்போதைக்கு வாழ்க்கையை எளிதாக்கும் என்றாலும் கூட. அதிகாரம் 9 மற்றொரு தெளிவான வார்த்தையுடன் தொடங்குகிறது. எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவது இதுவே, என் ஜனங்கள் என்னை சேவிக்கும்படிக்கு அவர்கள் போகவிடு. இந்த முறை குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள், எருதுகள், செம்மறி ஆடுகள் போன்ற எகிப்தின் கால்நடைகளுக்கு கடுமையான வாதை வரவழைக்கும் என்று கடவுள் அறிவிக்கிறார். ஒரு விவசாய பொருளாதாரத்தில் இது செல்ல பிராணிகளைப் பற்றியது மட்டுமல்ல, இது டிராக்டர்கள், லாரிகள், சேமிப்புக் கணக்குகள் மற்றும் உணவு வழங்கல் அனைத்தும் ஒரே நேரத்தில். ஆனால் மீண்டும் கடவுள் ஒரு கோட்டை வரைகிறார். கர்த்தர் இஸ்ரவேலின் ஆடு மாடுகளுக்கும் எகிப்தின் கால்நடைகளுக்கும் இடையில் பிரிப்பார். நாளை கர்த்தர் இதைச் செய்வார் என்றும் அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயிக்கிறார். மறுநாள் எகிப்தின் எல்லா கால்நடைகளும் சாகின்றன, ஆனால் இஸ்ரவேல் புத்திரரின் கால்நடைகளில் ஒன்று கூட சாவதில்லை. பார்வோன் கூட சோதனைக்கு ஆட்களை அனுப்புகிறான். அவர்கள் அறிக்கையுடன் திரும்பி வருகிறார்கள், இஸ்ரேலின் கால்நடைகள் தீண்டப்படாதவை. பார்வோனின் கைகளில் இரட்டை சாட்சி உள்ளது, கடவுளின் வார்த்தை மற்றும் காணக்கூடிய ஆதாரம். ஆனாலும் அவருடைய இருதயம் கடினமாகிவிட்டது, அவர் மக்களை போக விடவில்லை என்று அந்த வசனம் கூறுகிறது. கோட்பாட்டு ரீதியாக இந்த வாதை செல்வம் மற்றும் வேலையின் மீது கடவுளுடைய இறையாண்மையை காட்டுகிறது. ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையை ஒரு கணத்தில் அவரால் தொட முடியும். எகிப்தியர்கள் தங்கள் விலங்குகளை தங்கள் கடவுள்களின் பரிசுகளாக பார்த்திருக்கலாம். தேவன் அவரே உண்மையான ஆதாரம் மற்றும் பராமரிப்பாளர் என்பதை காட்டுகிறார்.
அவர் இஸ்ரவேலின் மிருகங்களை பாதுகாக்கிறார் என்ற உண்மை அவருடைய உடன்படிக்கை கவனிப்பை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. அதே நேரத்தில் பார்வோனின் விசாரணையும் மறுப்பும் அதிக தரவு தானாகவே அதிக கீழ்ப்படுதலுக்கு சமமானதல்ல என்பதை நமக்கு கற்பிக்கிறது. நீங்கள் ஒரு அதிசயத்தை சரிபார்க்கலாம், ஆனால் அதன் பின்னால் உள்ள கடவுளை நிராகரிக்கலாம். எங்களைப் பொறுத்தவரை இது எங்கள் பணம், உடைமைகள் மற்றும் வாழ்வாதாரத்தை திறந்த கரத்துடன் வைத்திருப்பதற்கான அழைப்பு. நாம் கால்நடைகளை வணங்காமல் இருக்கலாம், ஆனால் சம்பளம், வங்கிக் கணக்குகள் மற்றும் வேலை தலைப்புகளை அமைதியாக நம்புகிறோம். கடவுள் கால்நடைகளுக்கும் வருமானத்திற்கும் எதிரானவர் அல்ல, அவர்கள் நம் கடவுளாக இருப்பதை அவர் எதிர்க்கிறார். சில நேரங்களில் நமது உண்மையான பாதுகாப்பு எங்கே இருக்கிறது என்பதை நமக்கு நினைவூட்ட அவர் பண அசைவுகளை அனுமதிக்கிறார். நீங்கள் எப்போதாவது ஒரு வேலை, ஒப்பந்தம் அல்லது சேமிப்பை இழந்த ஒரு பருவத்தை கடந்து சென்றிருந்தால் அது எவ்வளவு பாதிக்கப்படக்கூடியது என்பதை நீங்கள் அறிவீர்கள். யாத்திராகமம் 9 கிசுகிசுக்கிறது. அந்த தருணங்களில் கூட கடவுள் ஒரு வேறுபாடு காட்ட முடியும். பஞ்சத்திலும் முழு களஞ்சியங்களிலும் தம்முடைய ஜனங்களை எவ்வாறு கவனித்துக் கொள்வது என்பது அவருக்கு தெரியும். முக்கியமானது என்னவென்றால், இறுதியாக கேட்க எல்லாம் அகற்றப்படும் வரை காத்திருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் நம்புவதைப் பற்றி நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீர்கள்? அடுத்து மோசேயிடமும் ஆரோனிடமும் ஒரு சூலிலிருந்து கைப்பிடி அளவு கரியை எடுத்து பார்வோனின் பார்வைக்கு முன்பாக பரலோகத்தை நோக்கி தூக்கி எறியும்படி கடவுள் சொல்கிறார். மெல்லிய தூசி எகிப்தின் மீது பரவி கொப்புளங்களாக மாறி மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் புண்களாக வெடிக்கிறது. இந்த நேரத்தில் பிளேக் நேரடியாக உடலில் தாக்குகிறது. வலி, தொற்று, தூக்கமின்மை, இதை யாரும் புறக்கணிக்க முடியாது. பார்வோனின் ஆன்மீக ஆதரவாக இருந்த மந்திரவாதிகள் மீண்டும் அடியெடுத்து வைக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் 11வது வசனம் கொதிப்புகளின் காரணமாக மோசேக்கு முன்பாக நிற்க முடியவில்லை என்று கூறுகிறது. அரசவையில் நம்பிக்கையுடன் நின்று அடையாளங்களை பின்பற்றி பார்வோனுக்கு ஆலோசனை கூறி வந்த அதே மனிதர்கள் இப்போது தங்கள் சொந்த துன்பங்களால் ஓரங்கட்டப்படுகிறார்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அவன் கேட்கவில்லை. அவரது நம்பகமான ஆலோசகர்கள் வெளியே உள்ளனர். அவரது உடலும் வலிக்கிறது. ஆனாலும் அவர் கட்டுப்பாட்டில் ஒட்டிக்கொள்கிறார். கோட்பாட்டு ரீதியாக இந்த காட்சி கடவுள் பெருமைப்பட்டவர்களை தாழ்த்தும் படம். இஸ்ரேலுக்கு செங்கற்களை சுடுவதற்கு பயன்படுத்தப்படும் உலைகளிலிருந்து இந்த புகை வந்திருக்கலாம். ஒடுக்குமுறையின் கருவிகள். கடவுள் அந்த சுரண்டலின் அடையாளத்தை எடுத்து அதை ஒடுக்குமுறையாளர்களின் சொந்த தோளில் நியாயத் தீர்ப்பாக மாற்றுகிறார். மந்திரவாதிகளின் வீழ்ச்சி எந்த மனித நிபுணத்துவமும் ஆன்மீகம், அறிவியல் அல்லது அரசியல் கடவுள் செயல்பட முடிவு செய்யும் போது இறுதியில் அவருக்கு எதிராக நிற்க முடியாது என்பதைக் காட்டுகிறது. எங்களைப் பொறுத்தவரை இது அளவிட முடியாத நிபுணர்கள் மீது சாய்வதற்கான எங்கள் சோதனையை தாக்குகிறது. ஞானம், அறிவியல் அல்லது திறமையில் தவறு எதுவும் இல்லை, அவை நல்ல பரிசுகள். ஆனால் அவை இறுதியானதாக மாறும்போது நாங்கள் எகிப்தைப் போல செயல்படத் தொடங்குகிறோம். எனது மந்திரவாதிகள், எனது அமைப்புகள், எனது தொழில் வல்லுநர்கள் வலுவாக இருக்கும் வரை நான் நன்றாக இருக்கிறேன். பின்னர் அவர்களால் சரிசெய்ய முடியாத ஒன்று வருகிறது. உடல்நலம் தோல்வியடைகிறது, மனம் உடைகிறது, பொருளாதாரங்கள் நடுங்குகின்றன. எங்கள் நிபுணர்கள் தங்கள் சொந்த கொதிப்புகளுடன் நொண்டி செல்கிறார்கள். அந்த தருணங்களில் நாம் பார்வோனைப் போல பதிலளிக்கலாம், பெருமையில் இரட்டிப்பாகி அல்லது இறுதியாக சொல்ல தயாராக இருக்கும் ஒருவரைப் போல, சரி ஆண்டவரே, எனக்கு புரிகிறது. நான் கட்டுப்பாட்டில் இல்லையூட். யாத்திராகமத்தில் தேவன் வேடிக்கைக்காக நம்மை அவமானப்படுத்த முயற்சிக்கவில்லை. அவர் தவறான முட்டுக்கட்டைகளை அகற்றுகிறார். எனவே விரிசல் ஏற்படாத ஒரே அடித்தளத்தில் நாங்கள் சாய்வோம். தேவன் மோசேயை அதிகாலையில் மீண்டும் ஒரு கனமான செய்தியுடன் அனுப்புகிறார். இந்த முறை அவர் ஏற்கனவே எகிப்தை துண்டித்திருக்க முடியும் என்று கூறுகிறார். ஆனால் அதற்கு பதிலாக அவர், பூமி எங்கும் என்னைப் போல ஒருவரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு வாதைகளை அனுப்புகிறார். அவர் முக்கியமான ஒன்றையும் கூறுகிறார். அவர் பார்வோனை எழுப்புகிறார். அதனால் அவருடைய வல்லமையும் பெயரும் பூமி முழுவதும் அறிவிக்கப்படும். பார்வோனின் பிடிவாதம் கூட கடவுளுக்கு ஒரு மெகாஃபோனாக முடிவடையும்.
எகிப்து பார்த்ததைப் போலல்லாமல் ஆலங்கட்டி மழையைப் பற்றி மோசே எச்சரிக்கிறார். ஆனால் இங்கே கிருபை உள்ளது. கடவுள் தங்கள் கால்நடைகளையும் வேலைக்காரர்களையும் வயலிலிருந்து கொண்டு வரச் சொல்கிறார். பார்வோனின் ஊழியக்காரரிடையே கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தவன் தன் ஊழியக்காரரையும் ஆடு மாடுகளையும் வீடுகளுக்கு ஓடிப்போகச் செய்தான். ஆனால் வார்த்தையை மதிக்காதவர்கள் அவர்களை வெளியே விட்டுவிட்டார்கள். மோசே தன் கோலை நீட்டும்போது இடிமுழக்கமும் ஆலங்கட்டி மழையும் நெருப்பும் தரையில் ஓடுகின்றன. மரங்கள் சிதைந்து பயிர்கள் அழிந்து வயலில் உள்ள மக்களும் விலங்குகளும் இறக்கின்றன. கோசேனில் மட்டுமே ஆலங்கட்டி மழை இல்லை. கடவுளுடைய எச்சரிக்கையை அக்கறையோடு எடுத்துக்கொண்டதால் சில எகிப்தியர்கள் இரட்சிக்கப்படுகிறார்கள். பார்வோன் உடனடியாக மோசேயையும் ஆரோனையும் அழைக்கிறான். அவர் கூறுகிறார், இந்த முறை நான் பாவஞ்செய்தேன். ஆண்டவர் நீதியுள்ளவர், நானும் என் மக்களும் கொல்லாதவர்கள். அவர் இடி மற்றும் ஆலங்கட்டி மழையை நிறுத்துமாறு கெஞ்சுகிறார். மோசே ஜெபிக்கிறார். புயல் முடிவடைகிறது. அங்கே அமைதி ஏற்பட்டதும் பார்வோனும் அவனுடைய ஊழியர்களும் தங்கள் இருதயங்களை மறுபடியும் கடினப்படுத்துகிறார்கள். அவரது ஒப்புதல் வாக்குமூலம் உண்மையான உணர்ச்சி, ஆனால் உண்மையான மனந்திரும்புதல் அல்ல. கோட்பாட்டளவில் இது நமக்கு முன் தீர்ப்பு கருணையை காட்டுகிறது. கடவுள் வெறுமனே நொறுக்கவில்லை, அவர் எச்சரிக்கிறார். அவர் ஜனங்களால் மட்டுமல்ல, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறார்களா என்பதன் மூலமும் பிரிக்கிறார். யாத்திராகமம் முழுவதுமாக நடப்பதற்கு முன்பே சில எகிப்தியர்கள் கடவுளுக்கு பதிலளிக்கத் தொடங்குகிறார்கள். இது ஃபாக்ஸ்ஹோல் மனந்திரும்பு என்று நாம் அழைக்கக்கூடியதையும் அம்பலப்படுத்துகிறது. நெருப்பின் கீழ் அழுது அனைத்து சரியான வார்த்தைகளையும் சொல்வது, பின்னர் ஆபத்து கடந்தவுடன் திரும்புவது. தேவன் வார்த்தைகளை கேட்கிறார், அவர் இதயத்தையும் அறிவார். எங்களைப் பொறுத்தவரை ஆலங்கட்டி மழை விழுவதற்கு முன்பு செயல்படும் நபர்களாக இது நமக்கு சவால் விடுகிறது. கடவுளுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கும்போது வேதம், மனசாட்சி அல்லது ஞானமான ஆலோசனை மூலம் நாம் அடைக்கலம் அடைகிறோமா, அல்லது நாம் காயமடையும் வரை அதை விட்டுவிடுகிறோமா? நாம் ஒரு புயலின் நடுவில் நம்மைக் காணும்போது கடவுள் இடியே அணைக்க மட்டுமே விரும்புகிறோமா, அல்லது அவர் நம்மை மாற்ற வேண்டும் என்று நாம் உண்மையில் விரும்புகிறோமா? பார்வோனின் கதை தற்காலிக பீதி பிரார்த்தனைகளிலிருந்து நீண்ட கால சரணடைதலுக்கு நம்மை தூண்டுகிறது. அத்தியாயம் 10 கடவுள் மோசேயிடம் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தியதாக கூறுகிறார். நான் என் அடையாளங்களை அவருக்கு முன்பாக காண்பிப்பதற்காக இஸ்ரேல் பின்னர் எகிப்தில் கடவுள் என்ன செய்தார் என்பதை தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். பிழைக்குகள் தண்டனையை பற்றியது மட்டுமல்ல, அவை சாட்சியம் மற்றும் நினைவகம் பற்றியது. வெட்டுக்கிளிகள் நிலத்தை மூடி ஆலங்கட்டி மழைக்குப் பிறகு மீதமுள்ளதை புசித்து ஒவ்வொரு வீட்டையும் நிரப்பும் என்று மோசே பார்வோனை எச்சரிக்கிறார். கடைசியில் பார்வோனின் ஊழியக்காரர்கள், எவ்வளவு காலம் இவன் நமக்கு கண்ணியாயிருப்பான்? ஆண்களை போகட்டும், எகிப்து அழிந்துவிட்டது என்று உனக்குத் தெரியாதா? அவரது ஆலோசகர்கள் கூட சுவரில் எழுதப்பட்டிருப்பதைக் காண முடியும். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, போய் உன் தேவனாகிய கர்த்தரைச் சேவித்துக்குள். போகிறவர்கள் யார்? மோசே பதிலளிக்கிறார், இளைஞர்கள், முதியவர்கள், மகன்கள், மகள்கள், மந்தைகள், ஆடுகள். அவர்கள் கர்த்தருக்கு ஒரு விருந்து வைக்க வேண்டும். பார்வோன் வெடிக்கிறார். அவர் தீய நோக்கங்கள் இருப்பதாக குற்றம் சாட்டுகிறார். மேலும் ஆண்கள் மட்டுமே செல்லலாம் என்று கூறுகிறார். பின்பு மோசேயையும் ஹாரூனையும் தன் சந்நிதியிலிருந்து வெளியேற்றுகிறான். கோட்பாட்டளவில் பாவம் உங்கள் சுதந்திரத்தை எவ்வாறு நிலைகளில் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. பார்வோன் சில கீழ்ப்படுதலுடன் பரவாயில்லை, ஆண்கள் செல்லலாம், ஆனால் குடும்பங்கள் அல்ல. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நீங்கள் மதவாதியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் குழந்தைகளை முழுமையாக அதில் கொண்டு வர வேண்டாம். உங்கள் பணத்தையோ அல்லது உங்கள் வாழ்வாதாரத்தையோ ஈடுபடுத்தாதீர்கள். மோசே மறுக்கிறார். கடவுளுடைய அழைப்பு முழு வீட்டு வணக்கத்திற்கும். எங்களைப் பொறுத்தவரை பார்வோனின் பேச்சுவார்த்தை நன்கு தெரிந்ததாக தெரிகிறது. விசுவாசத்தை தனிப்பட்ட வைத்திருக்க ஒரு உண்மையான ஆன்மீக அழுத்தம் உள்ளது. அது உங்கள் திருமணம், பெற்றோர், அட்டவணை அல்லது முன்னுரிமைகளை வடிவமைக்க அனுமதிக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் உங்களுக்குள் அந்த சோதனையை உணர்ந்திருக்கலாம். நான் கடவுளை பின்பற்றுவேன்,
ஆனால் நான் வெகு தூரம் செல்ல மாட்டேன். என் குழந்தைகளின் வசதியை நான் குழப்ப மாட்டேன். அது என் நிதிகளைத் தொட நான் அனுமதிக்க மாட்டேன். யாத்திராகமம் 10 பகுதி கீழ்ப்படுதல் ஒரு மென்மையான இல்லை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. பிடிவாதமான இருதயத்தைச் சுற்றியுள்ளவர்கள் பிடிவாதமான நபர் சத்தியத்தைப் பார்ப்பதற்கு முன்பே பெரும்பாலும் சத்தியத்தைப் பார்க்கிறார்கள் என்பதையும் இது காட்டுகிறது. பார்வோனின் ஊழியர்கள் அடிப்படையில் மனந்திரும்பும்படி அவரிடம் கெஞ்சுகிறார்கள். சில நேரங்களில் கடவுள் நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட குரல்களை அனுப்புவார். நண்பர்கள், தலைவர்கள், குடும்பத்தினர், இந்த பாதை விஷயங்களை அழிக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? வெட்டுக்கிளிகள் வருவதற்கு முன்பே கேட்பதே புத்திசாலித்தனமான நடவடிக்கை. பார்வோனின் கடுமையான பதிலுக்குப் பிறகு கடவுள் மோசேயிடம் தனது கோலை நீட்டச் சொல்கிறார். ஒரு கிழக்கு காற்று இரவும் பகலும் வீசுகிறது. காலையில் வெட்டுக்கிளிகள் வருகின்றன. எகிப்து இதுவரை பார்த்ததை விட அதிகம். அவை பூமியின் முகத்தை மறைக்கின்றன. அதனால் தேசம் இருளாகிறது. அவர்கள் ஒவ்வொரு பச்சை பொருளையும் ஆலங்கட்டி மழை மீதமுள்ள அனைத்தையும் சாப்பிடுகிறார்கள். ஆலங்கட்டி மழை எகிப்தின் பலத்தை சிதைத்தால் வெட்டுக்கிளிகள் எஞ்சியதை வெற்றிடமாக்குகின்றன. பொருளாதார ரீதியாகவும் பார்வை ரீதியாகவும் நிலம் அழிந்துவிட்டது. பார்வோன் உடனடியாக மோசேயையும் ஆரோனையும் அழைக்கிறான். அவரது ஒப்புதல் வாக்கு மூலம் இப்போது மிகவும் தீவிரமாக தெரிகிறது. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு எதிராகவும் உனக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேனு. இந்த ஒரு தடவையே தன் பாவத்தை மன்னிக்கும்படியும் இந்த மரணத்தை நீக்கும்படி கர்த்தரிடம் மன்றாடும்படியும் அவர் அவர்களிடம் கேட்கிறார். மோசே ஜெபம் செய்கிறார். கடவுள் ஒரு வலுவான மேற்கு காற்றை அனுப்புகிறார். அது வெட்டுக்கிளிகளை செங்கடலுக்குள் விரட்டுகிறது. எகிப்து முழுவதிலும் ஒரு வெட்டுக்கிளி கூட எஞ்சியிருக்கவில்லை. இது முழுமையான கருணை. ஆயினும் கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை மறுபடியும் கடினப்படுத்துகிறார். அவர் இஸ்ரவேலரை போக விடவில்லை என்று வசனம் 20 சொல்லுகிறது. வெட்டுக்கிளிகள் போய்விட்டன, இதயம் மாறவில்லை. கோட்பாட்டு ரீதியாக இந்த பத்தி பிடிவாதம் எவ்வளவு விலையுயர்ந்தது என்பதை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. இந்த கட்டத்தில் பார்வோன் ஒரு அடிமை மக்களை கட்டுப்படுத்த தனது சொந்த நாட்டை அழித்துவிட்டார். பாவம் எப்போதுமே நாம் நினைப்பதை விட அதிகமாக அழிக்கிறது. ஆழமான ஒலி வார்த்தைகள் எப்போதும் ஆழமான மாற்றத்திற்கு சமமாக இல்லை என்பதையும் நாம் மீண்டும் காண்கிறோம். நான் பாவம் செய்துவிட்டேன். கடவுளுக்கும் உனக்கும் எதிராக என்பது சரியானதாக தெரிகிறது. ஆனால் ஆறுதல் திரும்பி வந்தவுடன் பார்வோனின் பழைய மானமும் திரும்பி வருகிறது. கடவுள் வெட்டுக்கிளிகளை அகற்றுகிறார். ஆனால் பார்வோன் தனது கர்வத்தை அகற்ற மாட்டார். நம்மை பொறுத்தவரை யாத்திராகமம் 10 விளைவுகளின் வலியை உண்மையில் நமக்கு கற்பிக்க அனுமதிக்க நம்மை அழைக்கிறது. அவற்றை அழிக்க கடவுளிடம் கேட்பதற்கு பதிலாக சில வெட்டுக்கிளிகள் பருவம் நாம் நம்பியதை அகற்றும்போது என்னை வெளியே எடு என்று சொல்வதை விட அதிகமாக செய்ய முடியும். நாம் கேட்கலாம், ஆண்டவரே, நான் மீண்டும் அதே வட்டத்தில் நடக்காமல் இருக்க நீங்கள் என்னில் என்ன மாற்ற விரும்புகிறீர்கள்? கடவுள் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதையும் இது நமக்கு நினைவூட்டுகிறது. அவர் வெட்டுக்கிளிகளை நிரந்தர நியாயத்தீர்ப்பாக விட்டுவிட்டிருக்கலாம். அதற்கு பதிலாக மோசேயின் ஜெபத்தில் அவர் ஒவ்வொரு கடைசி நபரையும் சுத்தம் செய்கிறார். காணக்கூடிய பேரழிவை அகற்ற தேவன் தயாராக இருந்தால் நம் இருதயங்களில் உள்ள மூல பிரச்சனையை சமாளிக்க அவர் இன்னும் எவ்வளவு தயாராக இருக்கிறார் நாம் அவரை அனுமதித்தால். பார்வோனின் கதையில் உள்ள சோகம் அவர் பாவம் செய்தார் என்பது அல்ல, அவர் ஆழமான அறுவை சிகிச்சையை மறுத்தார். 9வது பிழை எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் வருகிறது. கடவுள் மோசேயிடம் பரலோகத்தை நோக்கி தனது கையை நீட்டச் சொல்கிறார். 3 நாட்களுக்கு எகிப்தில் ஒரு அடர்த்தியான இருள் விழுகிறது. உணரக்கூடிய இருள் ஷூட். மக்கள் ஒருவரையொருவர் பார்க்க முடியாது. அவர்கள் தங்கள் இடங்களை விட்டு நகரவில்லை. எகிப்தின் முக்கிய தெய்வங்களில் ஒன்றான சூரிய கடவுளான ரா திறம்பட அணைக்கப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரின் எல்லா வீடுகளிலும் வெளிச்சம் இருக்கிறது. மீண்டும் கடவுள் ஒரு வேறுபாடு காட்டுகிறார். பார்வோன் மோசேயை அழைத்து வேறொரு ஒப்பந்தத்தை முன்வைக்கிறான். போய் கர்த்தரை சேவித்துக் கொள்ளுங்கள், உங்கள் மந்தைகளும் மட்டுமே தங்கியிருக்கட்டும். அவர் இப்போது மக்களை விட்டுவிட தயாராக இருக்கிறார். ஆனால் அவர்களின் வளங்களை அல்ல,
மோசே மறிக்கிறார். ஒரு குளம்பு கூட விடப்படாதியூர் தேவன் என்ன தியாகங்களைக் கேட்பார் என்று அவர்களுக்குத் தெரியாது. அவருக்கு கிடைக்கும் அனைத்தும் அவர்களுக்கு தேவை. பார்வோன் கோபமடைந்தான். அவர் மோசேயை வெளியே செல்லச் சொல்கிறார். ஒருபோதும் திரும்பி வர மாட்டார். அடுத்த முறை மோசேயின் முகத்தைக் காணும்போது மோசே இறந்து விடுவார். மோசே அமைதியாக ஒப்புக்கொள்கிறார். நீ நன்றாக பேசினாய். இனி நான் உன் முகத்தைக் காணமாட்டேன். கோடு வரையப்படுகிறது. அடுத்த அத்தியாயம் இறுதி அடியைக் கொண்டு வரும். கோட்பாட்டு ரீதியாக இந்த இருள் தீர்ப்பு மற்றும் அடையாளம் இரண்டும். கடவுள், என் ஒளி உங்களுக்கு வேண்டாமா? நல்லது, அது இல்லாமல் எப்படி இருக்கிறது என்பதை உணருங்கள். ஆன்மீக இருள் என்பது தகவல் இல்லாதது மட்டுமல்ல, இது கனமானது, பக்கவாதம், தனிமைப்படுத்துகிறது. அதே நேரத்தில் இஸ்ரவேலின் வீடுகளில் உள்ள ஒளி, அவர்களைச் சுற்றியுள்ள கலாச்சாரம் இருளாக இருந்தாலும் தேவன் தம்முடைய ஜனங்களை பிரகாசமாக வைத்திருக்க முடியும் என்பதைக் காட்டுகிறது. மந்தைகளை விட்டு வெளியேற மோசே மறுத்ததும் முக்கியம். தேவனுக்கு சேவை செய்வது என்பது எல்லாவற்றையும் அவரது உரிமைகோரலின் கீழ் கொண்டு வருவதைக் குறிக்கிறது. பார்வோன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கருதுவது மட்டுமல்ல. எங்களைப் பொறுத்தவரை யாத்திராகமம் 10 உள்ள இந்த கடைசி காட்சி, கடவுளின் அழைப்பு நாம் வரம்புக்கு அப்பாற்பட்ட பகுதிகளைத் தொடத் தொடங்கும்போது நாம் எவ்வாறு பதிலளிக்கிறோம் என்று கேட்கிறது. பணம், உடைமைகள், திட்டங்கள். எகிப்து இன்னும் செல்வத்தை கட்டுப்படுத்தும் வரை பார்வோன் மத பயணங்களில் சரியாக இருந்தார். மோசே ஒரு வித்தியாசமான இருதயத்தை முன்மாதிரியாக வைக்கிறார். ஒரு குளம்பு அல்லது புதிய ஏற்பாட்டின் சொற்களில், ஆண்டவரே, நீங்கள் என் அனைவரையும் வைத்திருக்க முடியும், நேரம், பணப்பை, பரிசுகள், உறவுகள் என்று சொல்வது போன்றது. இருள் இப்போது நம் உலகில் பேசுகிறது. பலர் ஒரு வகையான தார்மீக மற்றும் ஆன்மீக மூடுபனியில் வாழ்கிறார்கள். தெளிவாக பார்க்க முடியாது, சிக்கிக் கொண்டதாக உணர்கிறார்கள். எந்த வழியில் நகர்த்துவது என்று தெரியவில்லை. கடவுளுடைய வார்த்தையின் கீழ், அவருடைய ஜனங்களில், அவருடைய பிரசன்னத்தில் ஒளி இருக்கும் இடத்தில் வாழ வேண்டும் என்பதே அழைப்பு. அடுத்த அதிகாரங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கும்போது பஸ்காவையும் செங்கடலையும் நோக்கி அழுத்தம் அதிகரிக்கும். ஆனால் ஏற்கனவே யாத்திராகமம் 8 முதல் 10 வரை நம்முடையது உட்பட ஒவ்வொரு பார்வோனிடமும் கடவுள் கேட்கும் பெரிய கேள்வியை நமக்கு காட்டியுள்ளது. நீங்கள் என்னை கர்த்தராக இருக்க அனுமதிப்பீர்களா? அல்லது எல்லாவற்றையும் அகற்றும் வரை நீங்கள் கட்டுப்பாட்டில் ஒட்டிக்கொள்வீர்களா? எல்லாவற்றையும் அகற்றும் வரை நீங்கள் கட்டுப்பாட்டில் ஒட்டிக்கொள்வீர்களா? எல்லாவற்றையும் அகற்றும் வரை நீங்கள் கட்டுப்பாட்டில் ஒட்டிக்கொள்வீர்களா?